என்னுடைய திருமண காரியங்களில் கூட நான் சொல்றேன், நான்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. எங்க அண்ணனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எங்க அண்ணன் எப்படி தெரியுமா சொல்றேன், எங்க அண்ணன்லாம் வந்து நல்லா படிச்சு இப்போ நீ நினைச்சிக்காதீங்க எங்க அப்பா அப்படியே பயங்கர படிப்பாளி. நான் சொல்றேன், எங்க அப்பா 8வது தாங்க படிச்சிருக்காரு. எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, எங்க அப்பாவுக்கு கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியாது, எங்க அப்பா டெக்னாலஜி எல்லாம் ஜீரோ, அரிசி மூட்டை சுமந்தவருங்க. நான் சொல்றேன், நாங்க பேசுற லாங்குவேஜ்ல எங்க அப்பா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினா ஒரு வார்த்தை புரியாது. நான் அது இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், நான் சொல்றேன் தம்பி, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அப்பா அம்மா ஏன் தெரியும் மதிக்கிறது இல்ல. அப்பா அம்மா படிக்கல, எங்க அப்பா படிக்கலப்பா. ஆனா ஒரு நாளும் எங்க அப்பா படிக்காதவர் நான் நினைச்சதே கிடையாது. எங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி யோசிச்சதே கிடையாது. நான் அவரை கனப்படுத்துறோம். எங்க அண்ணெல்லாம் சொல்றேன், எங்க அண்ணன் நல்லா படிச்சவன். எங்க அண்ணன் கல்யாண டைம் வந்துச்சு, நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனோம். நாங்க எல்லாம் போய் உட்காந்துருக்கோம், ட்ரெடிஷ்னல் அரேஞ்ச்டு மேரேஜ் இல்ல அந்த ஸ்டைல். நாங்கெல்லாம் போய் உட்காந்துருக்கிறோம். அந்த பொண்ணு வந்தாங்க. வந்த உடனே எல்லாம் பார்த்த உடனே அப்புறம் அந்த நடுவில் ஒருத்தர் இருப்பார்ல, இந்த 2 மத்தியஸ்தர் ஒருத்தர், அவரு 2 குடும்பத்தை தெரிஞ்சவர். அவரு அவங்க பொண்ணு வந்துட்டு போன உடனே எழும்பினார். எழும்பி எங்கள் அண்ணனை பார்த்து கேட்டார், என்ன கேப்ரியல், பொண்ணு ஓகேவா, பொண்ணு ஓகேவா, கண்டினியூ பண்ணலாமா? எங்கள் அண்ணன் வாயை திறக்கிறதுக்குள்ள எங்கள் அப்பா அங்கே, அவன் என்னென்ன கேட்குறீங்க சின்ன பையன், நான் தான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அவனை கேட்டு. எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்கல. அப்பா கல்யாணம் பண்ண போகிறது நான், நீங்களா கல்யாணம் பண்ண போறீங்க? அடிக்கப்படுவர் கொண்டு போகப்படுற ஆட்டுக்குட்டியை போல அமைதி, ஒரு வார்த்தை பேசலைங்க. எனக்கு 2009 கல்யாணம் ஆச்சு. நான் வந்து 2008 ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நான் அப்போ தான் பண்ணுறேன், டிசம்பர் 5ஆம் தேதி. ஏதோ கடவுள் கிருபையில் ரொம்ப நல்லா வந்துருச்சு, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எங்கள் அப்பா என்ன நினச்சா தெரியல, இப்போ தான்டா இவனுக்கு கால் கட்டு போன, இவன் கான்சர்ட் பண்ணிட்டான், இவன் முடிச்சா கதையை முடிக்கணும். அந்த மாதமே ஒரு ப்ரப்போசல் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து இதுதான் சொன்னார், வந்துட்டு ஜோயல் நாளைக்கு என்ன பண்ணுற, இது வந்து 28ஆம் தேதி நினைக்கிறேன், டிசம்பர் அதே மாதம். அப்போ தான் நம்ம கான்சர்ட் முடிச்சு பெரிய கனவு, ஐயோ நம்ம பயங்கரமாக அடுத்தது பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போய் நிறைய ஊழியெல்லாம் பண்ணணும் பயங்கரமாக யோசிச்சுட்டு. அதே மாதம் ஒரு 20 நாள் கழிச்சு எங்கள் அப்பா வந்தார். நாளைக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டேன். நானும் தெரியாமல் என்னடா கேட்குறேன் தெரியாமல், ஒன்றும் இல்லையப்பா ஃப்ரீயாக தான் இருக்கேன், சரி நாளைக்கு பொண்ணு பார்க்குறேன் உனக்கு. என்னடா ஒரு வார்த்தைங்க. நான் எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினதே இல்லை, அப்பா முடியாது அப்படிலாம் எதுவுமே சொன்னதே இல்லை. நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா இப்போ தான் நம்ம ஆரம்பித்தோம். பயங்கரமாக ரொம்ப வேதனையோடு போய் சர்ச்சில் உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணேன். ஆண்டவரே எங்கள் அப்பா மனசை மாற்றுங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, முடிஞ்சிருச்சு கல்யாணம். ஆனால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாருங்க. நான் சொல்கிறேன், நிறைய காரியங்கள் அவங்க நடத்துகிற வழிகள் நமக்கு புரியாது. ஆனால் ஒரு அம்பு எப்போ தூரமாக போகும்னா, எப்பொழுது இழுக்கப்படுகிறதோ அவ்வளோ தூரம். உங்களை ஆண்டவர் நிறைய பேர் வச்சு ரொம்ப இழுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக போறாருன்னு அர்த்தம்.